من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الشرك بظلم عظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது வற்ற அன்பும் ஆதரவும் பேர் அருளும் அவன் புறத்திலிருந்து அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடையாம் மன்னலம் பெருமகனார் நபிகள் பெருமகனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அரும்பாடுபட்டு அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து பின்பற்றி நம்மரை கொண்டு சேர்த்து அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் அவன் நம் மீது கடமையாக்கிய நோன்புகளை நோற்றவர்களாக இரவு வணக்கங்களை நின்று வணங்கியவர்களாக அல்லாஹ்வுடைய அழகிய தூய இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அறிந்து கொள்ள இங்கே குழுமிருக்கும் நம்மவர் அனைவரின் மீதும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறுத்தி நிலவட்டுமாக என்று இறைவனும் இறைஞ்சவனாக என்னுடைய ஒரு இணை ஆரம்பம் செய்கிறேன். நான் பேசுகிறேன் என்கிற தலைப்பில் ரமலானாகவும் ரமலானில் அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கக்கூடிய நோன்பாகவும் நோன்பின் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய இறையச்சமாகவும் அதே அடிப்படையில் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனாகவும் பேசி வந்தலாம். நேற்றைய தினம் நான் நீதி பேசுகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் நீதியாக நடக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொன்னார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய நபர்கள் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அநேகமான இடங்கள் நிறைய இடங்களை சொல்றான். அதுல ஒன்று சூரத்துல் மாயிதா நேற்று வாசிச்சு காமிச்சோம். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃஸிதீன், நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறான். நம்ம அல்லாஹ் விரும்பக்கூடியவங்களா ஆகணும்னு சொன்னா நீதி செலுத்தணும். சரிங்களா? மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிறதுக்காக அநீதி இழைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது, நீதி செலுத்தக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். நேற்றைய தினம் நாம பார்த்த ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வலது புறத்தவருக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். தனது இடது பக்கத்துல ரசூலுடைய நெருங்கிய நபித்தோழர் அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்க. அவங்க அளவுக்கு ரசூலை வேற யாரையுமே நேசிக்கல. அல்லாஹ்வின் தூதரத்துல வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் அஹப்புன் நாஸ், உங்களுக்கு மனிதர்களின் பிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆயிஷா அப்படிங்கிறாங்க. அடுத்து யார் சும்மமன் அப்படின்னு கேட்டா அவங்க தந்தை ஆயிஷாவுடைய அப்பா அபூபக்கர் சித்திக். மக்களில் ரொம்ப விருப்பமானவங்க எனக்கு அபூபக்கர்ன்றாங்க. அப்படியாப்பட்ட நெருங்கிய ஒரு தோழர் பக்கத்துல இருந்தா கூட அதெல்லாம் கிடையாது. சுன்னத் என்ன, ரைட் சைட்ல தான் கொடுக்கணும். ஒரு கிராமவாசிக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொடுத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நேற்றைய தினம் பார்த்தோம். அதே மாதிரி பாருங்க, குடும்பத்தில் நாம் செய்யக்கூடிய நீதமான விஷயங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளைங்கிறது ஒரு பிள்ளையை நல்லா பாராட்டி சீராட்டி வளர்க்கிறதும் இன்னொரு பிள்ளையை வந்து அதற்கு எதிராக வளர்ப்பது என்பது அநீதி. ஒரு பிள்ளைக்கு மட்டும் பரிசு பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பதும் அநீதி. அல்லாஹ்வின் தூதர் நேற்றைய சம்பவம் பார்த்தோம். என்ன, ஒரு நபித்தோழர் நுஅ்மான் பின் பஷீர் அவங்க சொல்றாங்க, எனது தந்தை ஒரு பரிசு பொருளை வாங்கி வந்து கொடுத்தாரு, எங்க மாதிரி ஏத்துக்க மாட்டார், ரசூலுல்லாஹ்வை சாட்சி ஆக்கணும்ன்றாங்க. சாட்சி ஆகிறதுக்கு அல்லாஹ்வின் தூதரத்துல அந்த நபித்தோழர் போய் கேட்கிறாரு, என் பிள்ளைக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீங்க சாட்சியா சொல்லுங்க அப்படின்னு உடனே அல்லாஹ்வின் தூதர் மற்ற குழந்தைங்க இருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. இருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ செய்யற அநியாயத்துக்கு என்ன சாட்சி ஆக்குறியா? செய்யறது அநீதி. வாங்கிட்டு வந்தா எல்லா பிள்ளைக்கும் வாங்கிட்டு வரணும். அதை விட்டுட்டு ஒரு பிள்ளைக்கு மட்டும் வாங்கிட்டு வருவது தப்பு இல்லையா? அநீதி இல்லையா? அந்த அநீதிக்கு நான் வேற சாட்சியா இருக்கணுமான்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் கடிந்து வந்த அந்த விஷயத்தையும் நேற்று தினம் பார்த்தோம். அடுத்ததை பாருங்க, அநீதி நம்ம இழைத்துக்கொண்டே இருக்கு. இன்றைக்கு நாம் கலிமா சொன்ன அடிப்படையில் செய்யக்கூடிய அநீதி என்ன தெரியுமா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைக்கு செய்யக்கூடிய வசியத்தில் ஒரு ரொம்ப அழகான செய்தி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் 13வது அத்தியாயம் 31வது அத்தியாயத்திலே 13வது வசனம். லுக்மான் தனது மகனுக்கு அறிவுரை கூறுகிறார். என்ன அறிவுரை சொன்னாரு? என் அருமை மகனே, யா புனைய, என்ன லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காத சொல்லிவிட்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்ன ஷிர்க ஸுல்முன் அதீம்,
இருக்கிறதுலே ஜுல்முலே அநீதிகளிலேயே மிகப்பெரிய அநீதி எது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறது தான். அதை விட பெரிய அநீதி உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நம்மை ரப்புல் ஆலமீன் படைத்திருக்க, நமக்கு வாழ்வாதாரத்தை ரப்புல் ஆலமீன் கொடுக்க, அல்லாஹ் வானங்களிலிருந்து பொழிவித்து பூமியிலிருந்து முளைக்கை செய்து அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க, அவனுக்கு எதிராக, அவனுக்கு இணையாக, அவனுக்கு துணையாக ஒன்றை கொண்டு வந்து நிற்க வைப்பதுதான் இருக்கக்கூடிய அநீதிகளிலேயே மிகப்பெரிய அநீதி. இன்ன ஷிர்க ஸுல்முன் அதீம், மிகப்பெரிய அநீதின்றாங்க. சாதாரண அநீதி எல்லாம் கிடையாது. அதனாலதான் ரப்புல் ஆலமீன் ஷிர்க் வைக்கிறவங்களுக்கு சொர்க்கம் இல்லை, அது தடை செய்யப்பட்டதாக, ஹராமாக்கப்பட்டதாக ஷிர்க் வைப்பவர்களுக்கு நான் மாற்றிவிட்டேன். இன்ஷால்லா நாளை தினம் நம்ம பார்ப்போம் சில விஷயங்கள் சம்பந்தமா, அது இது தொடர்பாகவும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அது அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்லக்கூடிய 31:13 இருக்கு. என்ன? நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய அநீதிகளில் மிகப்பெரிய அநீதி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதுதான். சரிங்களா? அந்த அநீதியை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அடுத்து பாருங்க, ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்றான், இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு 4 திருமணங்கள் முடிப்பதற்கு அனுமதி இருக்கு. ஒரு காலம் இருந்தது, அறியாமையில என்ன சொல்லிட்டு இருந்தோம்? 7 கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாம் கிடையாது, 4 தான் அனுமதி. சரியா? அந்த 4 கூட அனுமதியோடைய 4 கட்டிக்கலான்றது கிடையாது. இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேருக்கு 4 கொண்டாட்டி இருக்கிறாங்க? எனக்கு இல்ல பாபா. சரியா? ஒன்னை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுது. 4 வச்சுக்கிட்டு எதுக்கு அந்த பாடு? அல்லாஹ் திருக்குர்ஆன் அதான் சொல்றான், நீதியாக நடப்பது சிரமம். ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்கள் இருந்தா அவங்களுக்கு மத்தியில நீதியா நடக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் சூரத்துன் நிசா பெண்கள் அப்படிங்கிற அத்தியாயத்துல 129வது வசனம், மனைவியரிடையே நீதியாக நடந்து கொள்ள நீங்கள் ஆசைப்பட்டாலும், ஆசைப்பட்டுதான் கட்டிக்கிறோம், நீதியா நடக்கணும்னு ஆசைப்படுறோம், இருந்தாலும் உங்களால் இயலாது, அது முடியாது. ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமான நேசம் நிற்கவே செய்யும், ஒரு பக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கதான் செய்யும். அது இயல்பு, மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்க நீதியா நடக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது, கஷ்டம் சொல்லிவிட்டு சொல்கிறான், எனவே ஒரு முழுமையாக ஒரு பக்கமாக சாய்ந்து இன்னொருத்தியை அந்த இடத்தில் தொங்க விட்டவளை போல் ஆக்கி விடாதீர்கள். என்ன, தராசுல ஒரு பக்கமா இறங்கிட்டு இன்னொரு பக்கமா ஏறிடுதா இல்லையா? இந்த மாதிரி தொங்க விட்டவங்கள மாதிரி விட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீதியா, முடிந்த அளவுக்கு நீதியாக நடந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இறைவனை அஞ்சினால், நல்லிணக்கம் பேணி இறைவனை அஞ்சினால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நேரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான்னு சொல்லிட்டு 4:129 ரப்பல் ஆலமீன் சொல்றான். நேற்று நாம சொன்னோம், நீதி செலுத்துறது இருக்குல்ல, நீதியில நடுநிலைன்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னமா இல்லையா? ஒண்ணு இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் தான். சரியா? எஸ் நோ தான், நடுவுல அதெல்லாம் கிடையாது. இன்ன ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பாருங்களேன். சூரா அல்-ஹுஜராத் 9வது வசனம், நம்பிக்கை கொண்டோரில், மூமின்களே ரப்பல் ஆலமீன் சொல்றான், மூமின் காபிர்னு சொல்ல, மூமின்களிலேயே நம்பிக்கை கொண்டோரில் 2 கூட்டத்தினர் சண்டையிட்டு கொண்டால், 2 கூட்டத்தினர் சண்டை போடுறாங்க. சண்டை போடுறது ஒரு ரீசன் இருக்கும்ல, ஏதாவது காரணம் இல்லாம சண்டை வராதுல்ல, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த 2 கூட்டத்தினர் சண்டையிட்டு கொண்டால் அவற்றுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். சண்டை போடாதீங்க பாவா, எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? நீயும் பாய் அவனும் பாய், நீயும் முஸ்லீம் அவனும் முஸ்லீம், எதுக்கு சண்டை போட்டுக்கிற? மூமினா இருக்கு சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இணக்கத்தை ஏற்படுத்தணுமா? அப்படி இணக்கத்தை ஏற்படுத்திய பிறகு கூட இணக்கம் ஏற்படுத்தப்படாமல் அவற்றுள் ஒன்று, இந்த 2 கூட்டம் இருக்குல்ல, 2ல ஒரு கூட்டம் வரம்பு மீறினால், 2ல ஏதாவது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, அடிச்சே திருவேங்க, உடைச்சே திருவேங்க, சண்டை போட்டுதான் ஆவாங்க அப்படின்னு வரம்பு மீறினால் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க, என்ன பண்ணணும்? நாம நடுநிலைவாதிகள், நீங்க 2 பேர் சண்டை போட்டுங்க பாவா, நமக்கு இந்த பிரச்சனையில சம்பந்தம் கிடையாது, நிக்க கூடாது. ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க, இணக்கத்தை ஏற்படுத்தணும், சண்டை போடாதீங்க, நீங்களும் சண்டை போடாதீங்கன்னு சொல்லணும். சொல்லிட்டு இருக்கிற கூட ஒரு கூட்டம் அதெல்லாம் இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதில் ஒரு கூட்டம் வரம்பு மீறினால், வரம்பு மீறிய கூட்டம் அல்லாஹ்வின் கட்டளையை நோக்கி திரும்பும் வரை விட்டுருப்பா, அல்லாஹ்வுக்காக சொன்னதுக்கு அப்புறம் கூட அவன் வரமாட்டான், அதெல்லாம் அல்லாஹ் அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி நின்னா அவன் அல்லாஹ்வின் கட்டளை நோக்கி திரும்பும் வரை அதை எதிர்த்து நீங்கள் சண்டையிடுங்கள். சண்டை போட, அவங்க சண்டை போடணும். யாரு? சமாதானம் பண்றேன், அவன் அடங்கி போறான், நீ என்ன ரொம்ப போய் அடி, அவன் நீ சேர்ந்து அடின்றான். என்ன அர்த்தம்? அவர்களுக்கு எதிராக சண்டையிடுங்கள், எதிர்த்து சண்டையிடுங்கள். அக்கூட்டம் திருந்தினால் நீதியான முறையில் இருவருக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அதுக்கப்புறம் திருந்தினாக்கா சரி விட்டுருங்கப்பா, இதுக்கப்புறம் அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு செய்யணும்னு சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் சொல்றான். இறுதியாக நீதி செலுத்துங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃசிதீன். இங்கேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நீதி செலுத்துபவரை ரப்பல் ஆலமீன் நேசிக்கிறான். குர்ஆன் இருக்குல்ல,
குர்ஆனுடைய மாதம் தானே இது. குர்ஆனே எல்லாம் நீதின்னு தான் சொல்றோம். குர்ஆன் இறக்கப்பட்டதுடைய காரணம் என்ன தெரியுமா? மக்களுக்கு மத்தியில் நீதியை நீங்கள் நிலைநாட்டணுங்கிறதுக்காக குர்ஆனே ரப்புல் ஆலமீன் இறக்கினேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அதனாலதான் இந்த தலைப்பு வருது. என்ன? குர்ஆன்ங்கிறதா நீதி. இந்த மக்களுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீதி வேணுமா? ஐபிசில நீதி கிடையாது, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல நீதி கிடையாது, அமெரிக்கா கிட்ட நீதி கிடையாது, சவுதி அரேபியா முகமது பின் சல்மான் கிட்ட நீதி கிடையாது. எங்க நீதி இருக்கு? அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தில் நீதி இருக்கு. இதை அணுகினால், இதை நீங்கள் பற்றி கொண்டால் நிச்சயம் நீதியை கிடைத்து விடலாம் சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த விஷயம் பாருங்களேன். வ தம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வ அத்லன். நேத்து நாம சொன்னோம், நீதிக்கு ரெண்டு வார்த்தை அரபுல சொன்னோம். என்ன வார்த்தை? நேத்து சொன்னோம், உதாரணங்களோட சொன்னோம். நான் அதில் ஒண்ணு, ஆதில்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. மாஷா அல்லாஹ். அதில்ங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு கிஸ்தி. சரிங்களா? கிஸ்தி, திரை, வரி, வட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கிஸ்தினால நீதின்னு அர்த்தம். சரியா? வ தம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வ அத்லன். ரப்புல் ஆலமீன் சொல்றான் பாருங்களேன், உமது இறைவனின் வார்த்தை, வ தம்மத் கலிமத்து, ரப்புடைய வார்த்தை இருக்குதா இல்லையா? சித்கன், அது உண்மையானது, வ அத்லன், நீதியானது. அல்லாஹ்வுடைய வார்த்தை எது? குர்ஆன். குர்ஆன் உண்மையானது, குர்ஆன் நீதியானது என்று, நீதியாலும் நிறைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். லா முபத்தில லி கலிமாத்திஹி. அந்த நீதியை யாராலும் மாற்றி விட முடியாது. அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை மாற்ற முடியுமா? இன்னைக்கு சவுதி அரேபியா கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்துட்டு, எல்லா உலமாக்களும் சேர்ந்து, இல்லைங்க இந்த ஆயத்துல இந்த வசனத்தை மாற்றலாம்னு சொன்னா ஏத்துக்குவாங்க? இதெல்லாம் முடியாது. குர்ஆன் எல்லாம் கை வைக்கிற வேலை யாருமே செய்யக்கூடாது. இது மாற்ற முடியாதுன்னு ரப்புல் ஆலமீன் சொல்றான். என்ன? லா முபத்தில லி கலிமாத்திஹி. இந்த வார்த்தைகளை மாற்றுபவன், அவனது கட்டளைகளை மாற்றுபவன் எவனும் இல்லை. வஹுவல் சமீஉல் அலீம். அவன் செவி விடுபவன், அறிந்தவனாக இருக்கிறான் சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய சூரத் அல் அன்ஆம் 115வது வசனத்துல சொல்றத பார்க்கலாம். அப்ப ரப்புல் ஆலமீன் சொல்றா சித்கன் வ அத்லன். குர்ஆன்ங்கிறது என்ன? உண்மை. குர்ஆன் என்பது என்ன? நீதியால் நிரம்பியுள்ளது. உண்மையாலும் நீதியாலும் நிரம்பி இருக்கக்கூடிய வேதம் தான் திருக்குர்ஆன் சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்றான். பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். இதுக்கப்புறம் நம்ம ஹதீஸ்ல போயிடலாம். யூதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? யூதர்களை பொறுத்த அளவுக்கு அநியாயக்காரர்கள், மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளானவர்கள், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படியேப்பட்ட யூதர்களையும் சில நல்லவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்றான். என்ன? வமன் கௌமி மூசா. மூசாவுடைய சமுதாயத்துல உம்மத்தன் யதூன பில் ஹக், உண்மையின்படி வழிகாட்டுவோரும் இருக்கிறாங்க. வபிஹி யஹ்திலூன், அதன்படி நீதி செலுத்தக்கூட. அதனுடைய வார்த்தை தான் யஹ்த். சரிங்களா? யஹ்திலூன், உண்மையின்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நீதி செலுத்தவர்களும் இருக்கிறாங்க. அதுலயும் இருந்தாங்க சிலர். இப்ப இல்ல, இப்ப பார்க்க முடியாது. நீதி செலுத்தக்கூடிய யூதர்களை பார்ப்பது ரொம்பவும் சிரமமா இருக்குது. மூசாவுடைய சமுதாயத்தில் இருந்தாங்க. அநியாயக்காரங்களும் இருந்தாங்க. சாதாரணமான அநியாயம் எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதங்களை மாற்றக்கூடிய, மறைக்கக்கூடிய அநியாயக்காரர்கள் இருந்தாங்க. நீதி செலுத்தணுமா இல்லையா? பாருங்க ஒரு சம்பவம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யூதர்களில் ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் புரிகிறாங்க. ஆணும் பெண்ணும் விபச்சாரம் புரிந்தால் திருமணமாகிறது. விபச்சாரம் புரிந்தால் என்ன தண்டனை இஸ்லாத்துல? கல் எறிந்து கொள்ளணும். சரிங்களா? சவுக்கடி கல்யாணத்துக்கு முன்னாடி 80 கசையடி. சரியா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செய்தால் அவர்களை கல்லெறிந்து கொள்ளணும். சாவர வரைக்கும் கல்லை எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடி, இந்த உடம்புக்கு ஆசைப்பட்டு தான் வந்தேன், இந்த தலையில வாங்க, உடம்புல வாங்க, முதுகுல வாங்க, அங்க வாங்க, காலில, கையில அடி ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணணும். உடம்புல எங்கெல்லாம் அந்த சுகத்தை அனுபவித்திருக்காங்க, இது பண்ணானோ அந்த இடமெல்லாம் அவனுக்கு கல்லடிப்பட்டு வேதனை அனுபவித்து மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய சட்டம். இந்த சட்டம் திருக்குர்ஆன்ல இருக்கு. இந்த சட்டம் இதுக்கு முன்னாடி இந்த வேதத்திலும் இருக்கு. அல்லாஹ்வுடைய வேதம் தானே, எல்லா வேதங்களிலும் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? யூதர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு வராங்க. இப்னு மர்ஜா அவங்க அறிவிக்கிறாங்க, யூதர்கள் தம் சமுதாயத்திடம் விபச்சாரம் புரிந்து வீட்டிலிருந்த ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து ரசூலுல்லாஹ்வை சொல்றாங்க, என்ன இவங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் மன்னரா இருக்கிறார், தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? உங்களின் விபச்சாரம் புரிந்தவரை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்க யூத சட்டத்துல என்ன இருக்குதுன்னு கேட்கிறாங்க. கேட்டவர்கள் என்ன பண்றாங்க? நாங்கள் அவ்விருவரையும் அவருடைய முகங்களில் கரும்புள்ளியிட்டு அடிப்போம். இன்னொரு ஹதீஸ்ல வந்து நாங்க திட்டுவோம். என்ன அறிவட்டம், என்னடா அந்த மாதிரி பண்ணிட்ட, உனக்கு வேற வேலை இல்லையா? அப்படி திட்டுவது என்ன? முகத்துல கரும்புள்ளிட்டு அடிக்கிறது.
இதை நாங்க செய்வோம். யாரு? எங்களின் விபச்சாரம் புரிந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. உடனே ரசூலா கேட்கிறாங்க, உங்கள் வேதமான தௌராத்தில் விபச்சாரம் செய்தவருக்கு ரஜ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய சாகும் வரை கல்லால் அடிக்கும் தண்டனை நீங்கள் காணவில்லையா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், இதுல இந்த சட்டம் இருக்குன்னா அந்த தௌராத்தும் அல்லாஹ்வுடைய வேதம் தானே, அதுல இந்த சட்டம் இல்லையான்னு சொல்லிட்டு ரசூலா கேட்கிறாங்க. கேட்டு அவங்க என்ன பண்றாங்க பாருங்க என்று கேட்க யூதர்கள், அப்படியெல்லாம் நாங்க எதுவும் தௌராத்துல பார்த்த மாதிரி இல்லையே அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே அங்கே இருந்த யூத மார்க்க அறிஞரான அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்றாங்க, இல்ல யூதர்களிடம் நீங்க போய் சொல்றீங்க, பாவிகளா நீங்க போய் சொல்றீங்க, அநியாயம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நீங்கள் உண்மையாளர்களாயின் தௌராத்தை கொண்டு வந்து ஓடி காட்டுங்கள். உங்க தௌராத்தை எடுத்துட்டு வா, இருக்குது எடுத்துக்கிட்டு வா, ஓடி காட்டு. ஓடி காட்டுனதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்றாங்க. போறாங்க, தௌராத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. தௌராத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஓடுறாங்க. ஓடுபாடு பாருங்க, தௌராத்தை கொண்டு வந்து ஓடுபட்ட பொழுது அப்போது அவர்களுக்கு வேதம் கற்பிக்கும் வேத ஓதுனர் ரஜிகி தொடர்பான வசனத்தின் மீது தம் கையை வைத்து மறைத்துக் கொண்டு தம் கைக்கு முன்னால் இருப்பதையும் அப்பால் இருப்பதையும் ஓடலானார். அதான் அவன் பண்ண வேலை. என்ன, அவனுங்களுக்கு சட்டம் வரும்பொழுது அவங்க ஆளுங்க வருவது என்ன ஆகுது, அந்த சட்டத்தை அப்படியே மாத்திக்கிறது, அவங்களுக்கு தேவையான மாதிரி மாத்திக்கிறது. சரிங்களா? இருக்கிறா இல்லையா? இன்னைக்கு நீங்க பாருங்க, உயர்குலத்தை சேர்ந்தவர் செய்யக்கூடிய அந்த தவறை பொறுத்தளவுக்கு அவர்கள் மன்னிக்கப்படுகிறார்கள், அவர்கள் தண்டனைக்குள்ளாக்கப்படுவது கிடையாது. அவங்களுக்கு ஏதோ அரசு வாரண்ட் சொல்லப்பட்டாலும் கூட, கோர்ட்டாவது டேஷ் ஆகுதுன்னு சொன்னவங்க என்ன ஆனாங்க, அவங்களுக்கு ஏதாவது கோர்ட் எதனா தண்டனை கொடுத்தாங்களா, ஜெயில போய் உட்கார்ந்தாங்களா? இல்ல. அதே மாதிரி பெண்களை பற்றி கேவலமாக பேசியவர்கள் எல்லாம் அரசு பிறப்பிக்கப்பட்ட பிறகு கூட சுதந்திரமாக உலக வந்தார்கள். அதே வேற யாராவது செஞ்சிருந்தா, ஒரு முஸ்லிமா இருந்தா பாத்திரமா இல்லையா, இன்றைக்கு கைகளில் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு தெரு தெருவா வளம் வராங்க. என்ன பண்டிகை இருந்தாலும் சும்மாவே சுத்திக்கிட்டு வர, கலவரம் செய்யலாம், பள்ளிவாசலை இடிக்கலாம், இந்த மாதிரி காரியத்தை பண்றான், கொடியை பிடிச்சி உடைக்கிறான், மேல மினாரால போய் உடைக்கிறான், இதெல்லாம் செய்யலாம். இவரை நோக்கி எண்ணெயை பாய்கிறதா? அதே இன்றைக்கு ஒரு முஸ்லிமானவன் என்ன பண்றான், அது அவங்க தேவையான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனா கூட அவன் மீது எண்ணெயை பாய்கிறது. ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்டுக்கு கமெண்ட், போஸ்ட் அவன் போடலைங்க, போஸ்டுக்கு ஒரு கமெண்ட், லைக் ஷேர், அவ்வளவுதான். லைக் ஷேர் பண்ணதுக்கு எண்ணெயை பாய்கிறது, யூபிஏ சட்டம் பாய்கிறது. இது பாக்குறோமா இல்லையா? என்ன, அவர்கள் நம்மால் சொல்றாங்கல்ல, அவாக்கள் செய்தா அது தப்பு கிடையாது. சரி, அதே மற்றவங்க செஞ்சா தப்பு. இதை யூதர்கள் செய்தார்கள். யூதர்களுடைய வழிமுறைதான் அவங்கெல்லாம் ஆரியர்கள் சொல்லுவாங்க. கைபர் கோலம் கணவாய் வழியிலாகவே இந்தியாவிற்கும் நுழைந்தவர்கள் வரலாறு அப்படிதான் எழுதுவான். இவன் எப்ப பிராமணன் நாட்டுக்குள்ள கைபர் கோலான் கலவான் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு உள்ளே வந்தார்கள். முகலாயர்கள் எப்படி வந்தார்கள்? படையெடுத்து நாட்டை சூறையாடி வந்தார்கள். வரலாறு இவன் தானே எழுதுனா அந்த மாதிரி. அப்போ நாம பார்க்கிறோம், மறைச்சி ஓதுறான், யாரு யூதம் ஓதுறான். உடனே என்ன பண்றாங்க, அப்துல்லா பின் சலாம் கையெடு அப்படிங்கிறாங்க. எடுத்துட்டு போவது அப்படின்னாக்கா அந்த கை வைத்த இடத்துல கரெக்டா ரஜ்முடைய வசனத்தை ஓதவில்லை என்று அப்துல்லா இப்னு சலாம் கையை இழுத்து விட்டு வசனத்தை ஓதினார். ஓதுனருக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்விருவருக்கும் தண்டனை வழங்கும்படி நபி அவர்கள் ஆணையிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை நாம சஹீஹ் புகாரியுடைய 4556 பார்க்கிறோம். இது நீதியா? இவங்க கிட்ட நீதி எதிர்பார்க்க முடியுமா? ரசூலுல்லா நீதி செலுத்தியிருக்கிறாங்க, யூதர்கள் நீதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். ஆனா அப்துல்லா பின் சலாம் யூதரிலிருந்து வந்து இஸ்லாத்தை தழுவியவர் தான். சரிங்களா? அதனாலதான் அவருக்கு அந்த சட்டம் தெரியுது. அல்லாஹ் சொல்றான்ல, மூசாவுடைய சமுதாயத்துல கூட நல்லவங்க சிலர் இருந்தாங்க, அதுல ஒருத்தராக அவர் இருந்திருக்காருன்னு பார்க்கும். அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, ரசூலுல்லா சொல்றாங்க தீர்ப்பு எந்த மாதிரியான தீர்ப்பு? நீதியான தீர்ப்புகளாகவே இருக்கிறது. ஒரு ரொம்ப அழகான சம்பவம் என்ன, யாலா இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சிரமமான தபூக் போரில் பங்கெடுத்துக் கொண்டேன். அந்த போர் என்னுடைய அமல்களிலேயே உறுதிமிக்கதாக எனக்கு தோன்றியது. என்னிடம் கூலியால் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு மனிதனிடம் சண்டையிட்டார். அப்போது அவர்களில் ஒருவர் மற்றவரின் விரலை பிடித்து கடித்து விட்டார். 2 பேருக்கு சண்டையில விரலை பிடிச்சு கடிச்சிட்டார். இன்னொரு ஹதீஸ்ல வந்து கையை பிடிச்சு கடிச்சிட்டார்னு வருது. சரியா? கடிச்சவுடன் என்ன ஆச்சு, இவர் கடிபட்டவர் விரலை உருவி கொண்டு கடித்தவரின் முன் பல்லை உடைத்தார். அடிச்சு விட்டார்னு வருது. இன்னொரு ஹதீஸ்ல அந்த கையை எடுத்தார்ல, இடுக்கும் போது அந்த பல்லு உடஞ்சி வந்துருச்சுன்னு வருது. சரி, அதனாலும் சரி, கடிபட்டவர் உடனே என்ன பண்றாரு, அதான் அடிச்சு உடைச்சிட்டார், பல் கீழே விழுந்தது, பல் உடைக்கப்பட்டவர். இஸ்லாத்துல என்ன சட்டம்? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். எதிரி உங்க கண்ணை காயப்படுத்தினா
அவனுக்கு நீங்க அந்த கண்ணை காயப்படுத்தணும். சட்டத்தின் அடிப்படையில் நீங்களா பண்ணக்கூடாது. அந்த சரியா சட்டம். அவன் உங்க காலை உடைச்சான்னு சொன்னா அவனுடைய காலை சரியா உடைக்கும். சரியா? பல்ல உடைச்சா இப்ப என்ன பண்ணணும்? இவர் பல்ல உடைக்கும். அந்த சரியா சட்டத்தை நாடி அந்த மனிதர் ரசூலுல்லாஹி யாரு? பல்லு உடைஞ்சவர். பல்லு உடைஞ்சவர் வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி என் பல்ல அடிச்சு உடைச்சிட்டாரு இவரு அப்படிங்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கிறாங்க, பல்ல அடிச்சா என்ன பண்ண நீ அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்றாரு, பல்லு உடைக்கப்பட்டவர் ரசூலுல்லாஹி போன உடனே அதற்கு எந்த நஷ்ட ஈடும் கிடையாது, பல்லு என்னால உடஞ்சி இப்படி ஆச்சுன்னு சொல்றாரு. சொன்ன உடனே இதுக்கு எந்த நஷ்ட ஈடும் கிடையாது, அவன் பல்லெல்லாம் உடைக்க முடியாது, உனக்கு நஷ்ட ஈடும் கிடையாது, போ அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க பாருங்க என்னன்னு சொல்லிட்டு, அஹபதயதி இஸ்பாஹு ஃபீ ஃபியக தஜ்ஜபுஹா. ஏன்னா அவன் விரல பிடிச்சி நீ கடிச்சுக்கிட்டு இருப்ப, நீ ஒட்டக மாதிரி கடிச்சுக்கிட்டு இருப்ப, அவருடைய விரல வாயில வச்சுட்டு சும்மாவே இருப்பாரா? யாராவது சும்மா இருப்பாங்க? திடீர்னு ஒரு விரல பிடிச்சி கடிக்கிறான், சும்மா இருப்பீங்களா நீங்க? இந்த விரலையும் கடிச்சிக்கப்பா, இந்த விரலையும் கடிச்சிக்க கொடுப்பீங்களா? விரல பிடிச்சி கடிக்கிற விடுவோமா இல்லையா? ஒண்ணு அதான் விரல கடிச்சிருக்கிற அவன் சும்மா இல்லாம விட்டுருக்கிறான், கரெக்டு தான். இது அவன் செஞ்சது தப்பு கிடையாது. நீ ஒரு ஒட்டக மாதிரி அவன் விரல கடிக்கும் போது என்ன பண்ணுவான்? பல்லு உடைக்க தான் செய்வான். நீ பண்ணதும் தப்பு தான். இதுக்காக உனக்கு இது கொடுக்க முடியாது, நஷ்ட ஈடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்பிட்டாங்க. இது மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு பாருங்களேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் அன்ஆம் 152வது வசனம், அனாதையின் செல்வத்தை பருவமடையும் வரை அதிக முறையை தவிர நெருங்காதீர்கள், அளவையும் நிறுவையும் நேர்மையாக நிறைவேற்றுங்கள், எவரையும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா, எவரையும் அவர் சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். வாஇதா குல்தும் ஃபஅதிலு வலா கானஜா குர்பா, உறவாகவே இருந்தாலும் நீதியான முறையில் நீங்கள் தீர்ப்படையுங்கள். சொந்தக்காரங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு போவாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு தகவல் வருது. என்ன? இதே மாதிரிதான். எப்படி வந்து பாருங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு பெண்ணை சார்ந்த ஒரு விஷயம் வருது. இஸ்லாத்துல திருடினால் கையை வெட்டணுங்கிறது சட்டம், சரிங்களா? ஆனா இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அவர்கள் குலத்தில் உயர்ந்தவர்கள் ஏதாவது தப்பு பண்ணா அதை மன்னிச்சு எப்படா நம்பிக்கை இருந்து நம்ம மேல கையை வச்சா சும்மா இருக்கலாமா? இன்னைக்கு கூட வரலாம் இல்லையா? எங்கால என்னன்னா பண்ணட்டுங்க, எங்கால மேல நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்? அவர் உயர்ந்த ஜாதி, அவங்களை நீங்க எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ண அப்படின்னு வரானா இல்லையா? அப்படி அவர்கள் வருகிறார்கள். மக்சூமியா குலத்தை சேர்ந்து ஒரு பெண் திருடி விடுகிறாள். திருடியவுடன் அந்த பெண் விஷயத்தில் இந்த மக்சூமியா குலத்தை சேர்ந்தவர்கள் பேசுறாங்க, என்ன அப்பா நம்ம ஜாதியில ஒரு பொண்ணுடைய கையை வெட்டினா நமக்கெல்லாம் அவமானமாச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய எதனா சிபாரிசு பேசலாம்னு சொல்லிட்டு யாரு? உசாமா இப்னு ஸைத், ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளை மாதிரி ஒருத்தர் வளர்ந்தார், ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கம். இவர் அனுப்புறாங்க தூதா, என்ன போய் ரசூலுல்லாஹ் கிட்ட பேசுங்களேன், இந்த கையை வெட்ட வேணாம்னு சொல்லிட்டு பேசுங்களேன், மக்சூமியா உயர்ந்த குலம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பேசுறாங்க. பேசினா உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் கடிந்து கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு கோபப்பட்டு ரோஷப்பட்டதா சொல்லி அவங்களை திட்டிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன பனி இஸ்ராயீல கான இதா ஷரக ஃபீஹு ஷரீஃபு தரஹூஹு. இதுக்கு முன்னாடி இந்த பனு இஸ்ராயீல் சமுதாயம் இருக்குதா இல்லையா, அவங்க அழிஞ்சதெல்லாம் இதான் காரணம். என்ன காரணம்? அவர்களில் ஒருவர் தப்பு செய்து விட்டால் அதெல்லாம் என்ன பண்ணா 100 ரூபாய் வாங்கிட்டு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க, தண்டனையை நிறைவேற்ற மாட்டாங்க. அதுவே அவர்கள் குலத்தில் திருடுவரா அவர்கள் கருதக்கூடியவர் தஞ்சனை கையை விட்டுறா, அதை எப்படி விட்டுலாம், திருடுறவங்க கையை விட்டலாமா, வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி அநீதியாக உயர்ந்தவர்களுக்கு ஒரு நீதியும் தாழ்ந்தவர்களுக்கு ஒரு நீதியும் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொல்லிட்டு இதனால் தான் அழிந்தார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, மக்சூமியா குலத்தை சேர்ந்த அந்த பெண் திருடியதற்கு கையை வைக்கக்கூடாது நீ பேசுற. நாங்கள் சொல்றாங்க, லவ் கானத் ஃபாத்திமத்து தகத்து ஜஹரா, என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் அவளது கையை வெட்டி இருப்பேன். வெட்ட போறதுல ரசூலுல்லாஹ் வெட்டி இருப்பேன். இவ்வளவு நேரம் பேசிட்டே இருக்க மாட்டேன், முதல்ல வெட்டு கையை. ஏன் போன் இருந்தாலும் பரவாயில்ல, திருடுனா வெட்டு, அது என் மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் புகாரியுடைய 3733வது செய்தியாக இடம்பெறுவதை நாம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நீதிக்கு சாட்சியாக நீதியாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். நீங்கள் அநீதி இழைத்தால், அப்படி ஒரு அநீதிக்கு நாம் துளை போய்விட்டால், நீதி தவறிவிட்டால்
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வன்மையான முறையில் கண்டிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியுடைய 2448வது செய்தி. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்புறாங்க. கவர்னர் போஸ்டிங் போட்டு யமனுக்கு ரசூலுல்லாஹ் முஆத் பின் ஜபலை அனுப்புறாங்க. அனுப்பும்போது ரசூலுல்லாஹ் நிறைய விஷயங்களை ஆலோசனைகளை சொல்லிக்கிட்டே அனுப்புறாங்க. அனுப்பும்போது அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, இத்தகு முஆத் பின் ஜபலே இத்தகு தாவத்தல் மக்லூமி இத்தகு தாவத்தல் மஸ்லூமி, அந்நீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆவுக்கு நீ பயந்துக்க. உண்மையா நீ கவர்னரா போற, நீதாங்க நீதி கவர்னர், நீதாங்க நீதியை வழங்கணும். நீதியும் அவர்தான், சரிங்களா? ஜஸ்டிஸும் அவர்தான். ஆளுநர் கவர்னர் தான் அங்க என்ன பண்ணுவாரு, நியாயத்தை சொல்லுவார். அப்படி இருக்கும் பொழுது நீ அநியாயமா பண்ணிராத. இத்தகு தாவத்தல் மக்லூமி ஏ ஃபஇன்ன லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபா, அநியாயக்காரனுடைய அந்த துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில என்ன, வ பைனல்லாஹி ஹிஜாபு, எந்த திரையும் கிடையாது. அநீதி, நம்மால ஒருத்தனுக்கு அநீதி ஆயிடுச்சு, நாம தவறா தீர்ப்பு பண்ணிட்டோம், குடும்பத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல தவறா சொல்லிட்டு அவன் மீது அநீதி இழைத்து விட்டோம். அநீதி இழைக்கப்பட்டவன் அல்லாஹ்வுல அல்லாஹ் பார்த்துக்க யாழ்லான்னு சொன்னா முடிஞ்சது கிடையாது, அவ்வளவுதான். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஹிஜாபும் எந்த திரையும் கிடையாது. அப்ப அநீதி இழைக்கப்பட்டவருடைய இத்தகு தாவத்தும் மக்லூமின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தியை சஹீஹ் புகாரியுடைய 2448வது செய்தியா பார்க்கும். கடைசியா ஒரே செய்தி பாருங்க, நிறைய இருக்கு அநீதி இருக்கு சார்பா நிறைய செய்திகள் இருந்தாலும் இறுதியாக ஒரே செய்தி அல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு இது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. என்ன இடம், நமக்கு எவ்வளவு இடம் இருந்தாலும் இந்த பக்கம் 20 இந்த பக்கம் 50 இருக்கும். கட்டும்போது எப்படி கட்டுவோம், 21 அந்த பக்கம் 52. ஏன், காவா தாங்க வரப்போகுது, 2 அடி ஏத்தி கட்டு பரவாயில்ல. இந்த பக்கம் காம்பவுண்ட் தானுங்க, பேசிக்கலாம், அவனும் கட்டலையே, நாளைக்கு கட்டும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் எடுக்கிறது அந்த பக்கமும் எடுக்கிறது. நிலங்களை அபகரிக்கக்கூடிய காரியம் இன்றைக்கு சர்வசாதாரணமாய் இருக்கிறா இல்லையா? அநியாயமான ஒரு நிலத்தை அபகரிப்பது அடுத்தவனுடைய நிலத்தை அல்லாஹ்வின் தூதர் வன்மையான முறையில் கண்டிக்கிறாங்க. ஒருவர் தன் சகோதரனுக்கு அவனுடைய மானத்திலோ அல்லது வேற ஏதாவது விஷயத்துல செஞ்சிருந்தா அது தப்பு. அதே மாதிரி சொல்றாங்க, நிலம் சம்பந்தமாக தகராறு இருந்து வந்தது. ஆயிஷா அவங்க சொல்றாங்க, சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, அபூ சலமாவே பிறரின் நிலத்தை எடுத்துக்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நீ 1 இன்ச் எடுத்தாலும் சரி செய்யாத. ஏனெனில் நபிகளார் சொன்னார்கள், ஓர் அங்குலம், ஓர் அங்குலம் என்ன, 1 இன்ச்சின் அர்த்தம், சரியா? ஓர் அங்குலம் அளவுக்கு நிலத்தை அநியாயமாக அபகரித்துக் கொள்கிறவரின் கழுத்தில் 7 நிலங்கள் மாலையாக மறுமையில் கட்டி தொங்க விடப்படும். கழுத்துல 2 சொங்கல், 2 செங்கல் ஜாஸ்தி வேணாம், கழுத்துல 2 செங்கலை மாட்டி விட்டா அப்படி நாளெல்லாம் ஜாலியா நடப்போமா? என்ன நல்ல ஜாலியா இருக்குது, இந்த கையில 2 மாட்டுங்க, இந்த கையில 2 மாட்டுங்க, டம்பிள்ஸ் அடிக்கிற மாதிரி இப்படி இருக்குமா? அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, 7 நிலங்களாக நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ, 1 இன்ச்சுங்கிறது எவ்வளவு ஆழத்துக்கு போகும் நிலம், கணக்கு போட்டு பாருங்க. 7 மடங்கு கழுத்துல மாலையாக தொங்கிட்டே ஓட வேண்டியதுதான். பார்க்கிறோம், அல்லாஹ் தூதர் அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரியுடைய 2453வது செய்தியாக இது இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இறுதியாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்ன, ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஆல இம்ரானுடைய 18வது வசனத்துல சொல்கிறான், ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ ஹுவல் இல்மி காயிமன் பில் கிஸ்தி. ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஷஹீதல்லாஹு, நீங்கள் என்ன பண்ணணும், உறுதி கூறணும். எந்த மாதிரி, அன்னஹு லா இலாஹா இல்லா ஹுவ, தன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்றும், நீதியை பில் கிஸ்தி, நீதியை நிலைநாட்டுமாறும் அல்லாஹ் உறுதி கூறுகிறான். அவனோடு சேர்ந்து வானவர்களும் அறிவுரையோடும் உறுதி கூறுகின்றனர். லா இலாஹா இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம், வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன், அஸீஸுல் ஹக்கீம் சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்றான். தன்னை தவிர யாரும் இல்லை வணக்கத்துக்குன்னு சொல்லிட்டு நீதியை நிலைநாட்டும் அல்லாஹ் கூறுகிறான். யார் நிலைநாட்டுறதா நீதியை? நீங்க நான் எல்லாம் கிடையாது. அல்லாஹ் நீதியை நிலைநாட்டுவான். எங்க நிலைநாட்டுவான், எப்ப நிலைநாட்டுவான்? இன்ஷா அல்லாஹ் நிலைநாட்டக்கூடிய அந்த நேரமும் காலமும் இடமும் நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லப்படும். சபபு நுஸூல். சபபு நுஸூல் நேத்து நாம பார்த்தோம். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிஸுல்மின், ஈமான் கொண்ட பிறகு அந்த ஈமானோடு யார் ஜுல்மை அநீதியை கலந்து விட்டார்களோ, கலக்காமல் இருக்கிறார்களோ
அவர்களுக்கே அச்சமற்ற நிலை உள்ளது. உலாயிக லஹுமுல் அம்னு, அம்னு சொன்னா அமைதி, அவர்களுக்கு அமைதியும் இருக்கும். வஹும் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள் சொல்லிட்டு அதாவது சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நேற்று பார்த்தோம். இன்றைய தினம் பாருங்களேன், ஒரு யூதன் நிலத்தை அபிகரிக்கிறதுக்கு பொய்யா சத்தியம் பண்றாங்களா இல்ல? இன்னைக்கு அநீதி பண்றதுக்கு, நீதிக்கு எதிராக இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, சத்தியத்தை ஒரு கேடயமா பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் மேல சத்தியமாங்க, நான் கரெக்டா தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தை கேடயமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சம்பந்தமா அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியுடைய 4549. ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை, நிலம் சம்பந்தமான பிரச்சனை. ஒருவர் முஸ்லிம், இன்னொருவர் யூதன். முஸ்லிமும் யூதனும் சண்டை பிரச்சனை, ரசூலுல்லாஹ்வுக்குள்ள பஞ்சாயத்து வருது. வந்தவுடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, உங்ககிட்ட சாட்சி இருந்தால் கூட வந்து முஸ்லிமை கேட்கிறாங்க. முஸ்லிம் கிட்ட சாட்சி இல்லைன்னு உடனே யூதன் கிட்ட கேட்கிறாங்க. யூதன் சத்தியம் பண்றேன்னா உடனே இவர் முஸ்லிம் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, யூதனுக்கு சத்தியம் பண்றது சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி ஆச்சு, அவன் அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவாங்க அல்லாஹ் மேல சத்தியத்தை, என் நலம் போயிடுமே அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் ஒரு பிராமண வாக்குவாதத்தின் சத்தியத்தின் மூலமாக அநியாயமாக ஒருவருடைய இடத்தையோ அது வேற எதையோ பறித்துக் கொள்கிறார்களோ, அந்த பொய் சத்தியம் செய்கிறாரோ, அவர் மீது அல்லாஹ் கோபம் கொண்ட நிலையில் தான் மறுமையில் அவன் சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன அந்த அடிப்படையிலேயே ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய ஆல இம்ரானுடைய 77வது வசனத்தை இறக்குகிறான். இன்னல்லதீன யஷ்தரூன பி அஹதில்லாஹி வ ஐமானிஹிம் ஸமனன் கலீனன் உலாயிக லகலகலகும் ஃபில் ஆகிரதி. யார் அல்லாஹ்விடம் செய்த உறுதிமொழியையும் தமது சத்தியங்களையும் அற்பமான விலைக்கு விட்டாரோ, சத்தியமா இருந்துட்டாங்க, நீதி இல்ல, விட்டுலாம், விட்டு கொடுக்கிறது பெருந்தன்மை, அது வேற, பெருந்தன்மை கூட இல்ல, நீதியா கூட இல்ல, அநியாயமான முறையில் செய்யறதுக்கு பொய் சத்தியம், தன்னுடைய சத்தியங்களை அற்பமான விலைக்கு, ஒரு சின்ன பொருள் கிடைக்கிறா, ஒரு சின்ன 1000 ரூபாய் கிடைக்கிறதுனா சத்தியம் பண்ணிடு, 2000 ரூபாய் சத்தியம் பண்ணிடலாம் பண்றது, அற்பமான விலைக்கு விட்டார்களோ அவர்களுக்கு மறுமையில் எந்த நற்பெயரும் இல்லை. கியாமத் நாளில் அவர்களுடன் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குகிறான். கவலைப்படாத, நீ முஸ்லிமா இருக்கிறியா, நீ ஒழுங்கா நீதியா இருந்துக்க. அநியாயமான முறையில் அவன் எடுக்கிறானா, பொய் சத்தியம் அவன் செய்யறானா, யார் பொய் சத்தியம் செய்யறானா என்ன ஆவான், அல்லாஹ் அவனை பார்க்கவும் மாட்டான், அவனை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவனுக்கு எந்த நற்பெயரும் மறுமையில கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் அதற்கு தோதுவாக ஒரு வசனத்தை இறக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நீதி செலுத்துவதில் சிறந்தவனாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், சரிங்களா, அவனுடைய பெயர்கள் 99 இருக்கிறா இல்லையா, அதுல நீதிக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அவன் நீதி செலுத்துறானா இல்லையா, அந்த நீதி செலுத்துவதற்காகவே ரப்புல் ஆலமீன் ஒரு பேர் வச்சிருக்கான். சரி, அந்த பேரோடு நாளை தொடரை நாம் அறிந்து கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.